ஆண்டவர் சீஷர்களை பார்த்து சொன்னாரு, நீங்க தடிக்காவது பொண்ணுக்காவது வெள்ளிக்காவது செருப்புக்கு கூட நீ கவலைப்பட வேண்டாம். ஒரு ஆமீன் சொல்லுங்க. பணத்துக்காவது பொருளுக்காவது பொண்ணுக்காவது வெள்ளிக்காவது, கடைசியா சொன்னாரு செருப்புக்கு கூட நீ என்ன செய்யக்கூடாது, கவலைப்படக்கூடாது. அந்த வசனத்தை படித்த போது நான் உணர்ந்து கொண்டேன், தேவ பிள்ளையே, ஆண்டவருக்கு உண்மையாய் தேடுற பிள்ளைக்கு பணமும் கிடைக்கும், பொண்ணும் கிடைக்கும், பொருளும் கிடைக்கும், வெள்ளியும் கிடைக்கும், செருப்பும் கிடைக்கும், துணியும் கிடைக்கும். உண்மையா தேடி பாருங்க. ஊழியத்தை கத்தருக்காக, சபையில என்னென்ன ஊழியத்தை கத்தர் உங்களுக்காக கொடுத்திருக்கிறாரோ அதுல என்ன செய்யுங்க, அஸ்திபாரம் போட்டுட்டீங்களா, விலகாதீங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க. எத்தனை பேர் இன்னைக்கு உணர்றீங்க, அஸ்திபாரம் போட்டாச்சா, இந்த ஊழியோன்னு கத்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரா, அதுல நிலைத்திருந்து செஞ்சு பாருங்க. நான் சொல்றேன், பணம் உங்களை தேடி வரும், பொருள் உங்களை தேடி வரும், வெள்ளி உங்களை தேடி வரும், ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வரும். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், அவரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமென். எத்தனையோ தேவ மனிதர்களை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். மணிக்கணக்கா செபிக்கிறாங்க, மணிக்கணக்கா சுவிசேஷத்துக்காக, சுவிசேஷம் பரவ வேண்டும் என்று போராடுகிறார்கள். சில ஊழியக்காரங்க கிட்ட விசுவாசிகள் போய் எம்டி செக் கொடுத்து எவ்வளவு காணிக்க வேணும்னு எழுதுன்னு சொல்லுவாங்க. அவ்வளவு காணிக்க உங்களுக்கு கொடுத்துட்டு போறோன்னு சொல்லுவாங்க. அந்த ஊழியக்காரர் அவங்க கண்ணு முன்னாடி அந்த செக்கை கிழிச்சிட்டு, என்னை நடத்துகிறவர் பரம தகப்பன் என்று சொல்வார்களாம். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் அந்த ஊழியக்காரங்களை அப்படி நடத்தி இருக்காரு. ஆமென். அற்புதமாய் நடத்தி இருக்கிறார். ஆண்டவர் சாதாரணமானவர் அல்ல. தேவ பிள்ளையே, நமக்குள்ள என்ன பாரம் வேணும், ஒரு சுவிசேஷ பாரம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா.